நிச்சயமாக புகழும் புகழ்ச்சியும் தியானாகிய அல்லாஹு தாலாவிற்கு அவனையே வணங்குகின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரும் அடியாரும் அவர்கள் நான் உறுதியாக நம்புகின்றேன். அல்லாஹு தாலா யாருக்கு நெருவழி காட்டினானோ அவனை வழிகெடுப்பவன் யாருமில்லை. அவன் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனை நேர்வழி செலுத்துவன் யாருமில்லை. நிச்சயமாக நீதமான சொல்லையே சொல்லுங்கள், அனாதைகளிடத்திலே பரிவோடு நடந்து கொள்ளுங்கள். இன்னும் எவனை குறித்து நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள். இன்னும் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காது. அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரொருளால் அவன் நம்மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவனுடைய அருள் வாயில்களை அடைந்து கொள்வதற்காக இன்றைய இந்த ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் இங்கே திரளாக குழுமி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல தருணத்திலே இந்த வார ஜும்மா தின செய்தியாக தவறான செய்திகளை, செய்த தவறுகளை நியாயப்படுத்தாதீர்கள் என்கிற தலைப்பு எனக்கு தேர்வு செய்து தரப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த வல்ல அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயம் நல்ல முறையில் நல்ல மனிதனாக சமூகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு நபிமார்களை, தூதர்களை அனுப்பி மனிதர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஏராளமான விஷயங்களை தன்னுடைய தூதர்கள் வழியாக நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு அல்லாஹு தாலா ஜின்னினத்தை சார்ந்த சைத்தானிடம் சொன்ன முக்கியமான செய்தி, ஆதமுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அவன் மறுக்கிறான். உன்னை மறுக்க வைத்த காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டார்கள், நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தவறை நியாயப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே வாதம் செய்கிறான். அல்லாஹு தாலா அவனை சபிக்கப்பட்டவனாக இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறு என்று சொல்கிறான். இந்த வரலாறுகள் எல்லாம் நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அன்றைக்கு மனித படைப்பு ஆரம்பத்தில் இருந்த ஈகோ என்று சொல்லக்கூடிய மனிதன் தான் செய்யக்கூடிய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பக்குவம், மனப்பாங்கு மனிதர்களிடத்தில் இருக்கிறது. செய்த தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், மெச்சூரிட்டி என்று சொல்வார்கள், மனப்பக்குவம் பெரும்பாலான மனிதர்களிடத்திலே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே பிரபலமான நபித்தோழர்கள் அபூபக்கர், உமர், இரண்டு நபித்தோழர்களுக்கும் சிறிய மனஸ்தாபம் ஏற்படுகிறது. நண்பர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உமரில்லா அவர்கள்கிட்ட கடுமையான ஒரு வாக்குவாதம் செய்கிறார்கள், கடுமையான வார்த்தை பிரயோகம் செய்கிறார்கள். அதை சகிக்க முடியாமல் உமரில்லா அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அபூபக்கர் இல்லா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பின்னாடியே ஓடி வர்றாங்க. எதுக்கு ஓடி வர்றாங்க? நம்ம தவறாக பேசிட்டோம், நம்ம தவறாக பேசியிருக்கக்கூடாது, அவர்களுடைய மனதை புண்படுத்தி விட்டோம், நாம் சென்று அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இதுதான் அவர்கள் எண்ணிய எண்ணம். உமரில்லா அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க.
வந்து நான் பேசுகிறது தவறு தான், என்ன மன்னிச்சுக்கிங்கன்னு சொல்லி அபூபக்கர் அவர்கள் கேட்குறாங்க. உமரில்லா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கடுமையாக கோபித்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, கதவை திறக்க மாட்டுறாங்க. அபூபக்கர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. உமரில்லா அவர்கள் பிறகு சுதாகரித்து என்ன செய்கிறாங்கன்னா, அவர் தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டார, மன்னிப்பு தானே கேட்க வந்தார், நாம் ஏன் மன்னிக்கக்கூடாது? மைய கரு புரியுதா? எத்தனையோ தடவை நம்ம என்ன செஞ்சுருப்போம், இந்த விஷயத்தை கேட்டிருப்போம். அந்த 2 பேருக்கிட்ட இருந்த உயர்ந்த பண்பு என்ன தெரியுமா? 2 பேருமே ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க, சுய பரிசோதனை பண்ணுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர் என்ன செய்கிறாங்கன்னா, நாம் அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பு தான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, பிறகு யோசித்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. இது ஒரு சாப்டர். உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மன்னிப்பு கேட்க வந்தாங்களே, நம்ம மன்னிச்சு விட்டுருக்கலாமே என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, இவங்களும் நினச்சி பார்க்குறாங்க. இதில் எவ்வளோ பெரிய நம்மளுக்கு ஒரு படிப்பினை இருக்குது தெரியுமா? நம்ம சாதாரணமாக கடந்து சென்று விடுகிறோம். நீங்கள் நல்லா உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பாரதமான விஷயமோ ஒரு பெரிய பஞ்சாயத்தில் கிடையாது. நண்பர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளே பேசிக்கிறாங்க. பேசின 2 பேருக்குள்ளே என்ன செய்யுதுன்னா வாக்குவாதம் ஏற்படுது. அபூபக்கர் அவர்களுடைய குரல் ஓங்குகிறது. உமரில்லா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கடுமையான கோபம் வருது. நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களா, அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்களா, நீங்கள் சொன்னதுதான் சரின்னு சொல்கிறீங்களா என்று சொல்லி கோவிச்சுட்டு வர்றாங்க. அப்போ அபூபக்கர் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆஹா நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது, தப்பு தான் என்று சொல்லி வீட்டுக்கு வர்றாங்க. இந்த மனமாற்றம் உடனே ஏற்படுகிறது. தங்கள்கிட்ட உள்ள அவருடைய கோபத்தை, தவறை அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, ஒத்துக்கிறாங்களா இல்லையா? எவ்வளோ பெரிய சகாபாக்கள் பேசுகிறோமே, அவங்கள்ட்ட இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு பக்குவம், மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்களே, இந்த மனப்பாங்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? நம்ம நண்பர்களை நம்ம பழகிட்டு இருப்போம், நிறைய நண்பர்கள்ட்ட பழகுவோம், வீட்டில் கணவன் மனைவியாக இருப்போம், அத்தா பிள்ளைகிட்ட சண்டை வளர்த்துருப்பாரு, பிள்ளை அத்தாக்கிட்ட சண்டை வளர்த்துருக்கும். இப்படி எல்லா உறவுகளையும் இணைச்சி பாருங்க, பெரிய பாரதூரமான விஷயம்லாம் நடந்திருக்காது. அத்தா என்ன சொல்லியிருப்பாரு, ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர்ற, சீக்கிரம் வந்து படுக்கலாம்ல, காலேஜுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகணும்ல, நல்ல தொழுகையாளியாக இருந்தால் காலைல ஃபஜருக்கு தெரிக்கணும்ல, இவ்வளோ லேட்டாக எங்கே போயிட்டு வர்ற, இப்படி சில விஷயங்களை கடுமையாக பேசியிருப்பார். அவ்வளோதான். சொல்லக்கூடிய விதம் சில பேருக்கு எல்லாரும் ஒரே மாதிரியாக சொல்ல மாட்டாங்க. சில தகப்பனார் என்ன செய்வாங்கன்னா, ஃப்ரெண்டு மாதிரி கூப்பிட்டு இப்படிலாம் செய்யாதப்பா அறிவுரை சொல்லுவாங்க இலகுவான முறையில். சில அப்பா என்ன செய்வாங்க, கடுமையாக நடந்து கொள்வாங்க. 2 பேருமே அறிவுரை தான் சொல்கிறாங்க, ஆனால் சொல்லக்கூடிய விதத்தில் என்ன செய்வாங்க, மாறுபாடு ஏற்படும். இது இயற்கையானது, மனிதர்களுக்குள்ள அது கேரக்டர், அது சுபாவம். அப்போ 2மே தப்பு சொல்லலை. தந்தைய மகனுக்கு அறிவுரை சொல்கிறார். இந்த மகனுக்கு என்ன கோபம் வருது, ஏன் அத்தை இப்போ தான் கடுகடுன்னு இருக்கிறாரு, ஏன் இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு மகன் என்ன நினைக்கிறான், இப்படி நினைக்கிறான். இப்போ அத்தை என்ன நினைக்கிறாரு, நான் நல்லது தானே சொல்கிறேன், நீ கெட்டு போயிடக்கூடாது தானே நம்ம உபதேசம் செய்கிறேன், நீ என்ன இப்படி கட்டுப்பட மாட்டேங்கிற. அப்போ 2 பேருமே இதில் என்ன நினைக்கணும், மகனாக இருக்கிறவங்க என்ன நினைக்கணும், அப்போ அத்தை நல்லதுக்கு தானே சொல்கிறாரு, நம்ம கெட்டு போயிடக்கூடாதுன்னு தானே சொல்கிறாரு, நம்ம நல்லவனாக இருக்குன்னு தானே சொல்கிறாரு, சமுதாயத்தில் நல்ல மக்களாக இருக்குன்னு தானே நினைக்கிறாரு, உயர்ந்த நிலைக்கு வரணுன்னு தானே ஆசைப்படுறாரு இப்படின்னு சொல்லி மகன் நினைக்கணும். அத்தாக்காரன் நினைக்கணும், நம்ம பிள்ளையாச்சே, நம்ம பிள்ளைகிட்ட கொஞ்சம் அழகான முறையில் சொல்லியிருக்கலாமே, கோவப்படாமல் சொல்லியிருக்கலாமே, ஃப்ரெண்டு மாதிரி கூப்பிட்டு அரவணைச்சி பொறுமையாக சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு இவரும் நினச்சாருன்னா அங்கே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்போ சின்ன விஷயம், இதற்கு அத்தாவும் மகனும் பல நாட்கள் பல மாதங்கள் பேசாமல் இருப்பாங்க. இது இருக்குதா இல்லையா? அப்போ என்ன நினச்சி பார்க்கணும், அப்போ இதை போன்ற உபதேசங்கள் அறிவுரைகளை கேட்கின்ற பொழுது நம்மக்கிட்ட என்ன வரணும், அப்போ நம்ம ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். மனுஷன் தான் என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக நாம் என்ன செய்யணும், நம்முடைய சுபாவத்தை நம்முடைய எண்ணங்களை சீராக்கி கொள்ளணும், அழகாக்கி கொள்ளணும். நம்ம எப்படி தோற்றத்தை அழகாக்கி ஆசைப்படுறோம், அழகாக தலை செய்யணும், அழகான சட்டையை போடணும், நல்ல ஜீன்ஸ் போட்டு போடணும், நல்ல அழகான வெள்ளை கேள்வி கட்டி, ஏதாவது ஒரு அவங்களுடைய எண்ணங்கள்.
தோற்றத்தை எப்படி நம்ம வந்து அழகாக்கி கொள்கிறதுக்கு ஆசைப்படுறோமோ அதை போன்று நம்முடைய எண்ணங்களை அழகாக்கி கொள்வதற்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். உங்களுடைய தோற்றங்களை நான் பார்க்கறது கிடையாது, உங்களுடைய வெளி தோற்றங்களை நான் பார்க்கறது கிடையாது, உங்களோட உள்ளங்களை தான் நான் பார்க்குறேன். நீ உள்ளத்தில் எப்படி இருக்கிற, நீ அல்லாஹ் பற்றி எப்படி நினச்சிருக்கிற, நீ எப்படி மக்கள்கிட்ட நடந்துக்கிற, இதை அல்லாஹ் பார்க்குறானா இல்லையா? அப்போ எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மள்கிட்ட வரணுங்கிறது இஸ்லாம் நமக்கு அழகாக பாடம் நடத்துகிறது. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்துக்குள்ளே எடுத்து பாருங்களேன். ஒரே ஒரு சம்பவத்துக்கு உதாரணம் தான் சொல்கிறேன். குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? பெரிய அதிகபட்ச பிரச்சனை என்ன வரும்? கணவர் வெளியிலேருந்து வீட்டுக்கு வருவார். வெளியிலேருந்து வர்றாருன்னா அவருக்கு புறச்சூழல் எப்படி இருக்கும்? ஒரு கடையில் வேலை செய்வார், முதலாளி திட்டி இருப்பார். இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்வார், மேனேஜர் திட்டி இருப்பார். இல்லை வெளியில் போன இடத்துல டிரைவராக இருப்பார், எங்கேயாவது போகிற இடத்துல அவன் திட்டி இருப்பான். நீ ஏன் முன்னாடி வந்த, நீ ஏன் கிராஸாக வந்த, நீ நிறுத்தி வர வேண்டியதானே. இப்படி ஆண்களை பொறுத்த வரையிலும் அவருடைய புறச்சூழல் வெளி சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கேயாவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மன அழுத்தம் ஏற்பட்டுருக்கும். ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸோட மன அழுத்தத்தோடு வீட்டுக்கு வருவாங்க. சரி வீட்டுக்கு போவோம், போய் நிம்மதியாக இருப்போம், சாப்பிட கொஞ்சம் நேரம் படுப்போன்ட்டு வருவாங்க. வந்தால் இவங்க ஆரம்பிப்பாங்க, என்னங்க உங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா, உன் தங்கச்சி என்ன பேசுச்சு தெரியுமா, வந்து 3 நாளாச்சு இன்னும் வீட்டை விட்டு போகல, வந்தால் இப்படியே தங்குறது, உங்கள் அம்மா இப்படியா பேசுறது, இப்படின்ட்டு வீட்டுக்கு இடையில என்ன செய்வாங்கன்னா, வெளியிலேருந்து வர்ற கணவர் என்ன சூழ்நிலையில் வர்றாரு, என்ன பிரச்சனையில் வர்றாரு, அவருடைய சூழ்நிலை என்ன, அதை நம்ம என்றைக்காவது மனைவியாக இருக்கிறவங்க நினச்சி பார்க்குறாங்களா? நினச்சி பார்க்குறது கிடையாது. என்னாச்சு, உங்களை கட்டிக்கிட்டு நான் என்னத்துக்கு சுகத்தை கண்டேன், ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை தான். எங்கள் அத்தா வீட்டை நான் எப்படி தினமா இருந்தேன், அத்தா வீட்டில் அப்படி தான் இருப்போம். அத்தா வீட்டில் பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம், எப்போ வேணாலும் படுக்கலாம். அம்மா வந்து ஒரு படுக்கிற இடத்துல வந்து சாப்பாடு ஊட்டி விட்ருப்பாங்க. அது வேறு உலகம், அது வேறு வாழ்க்கை. இப்போ நம்மள ஆம்பளை அப்படி சொல்லிக்கலாம். நான் வீட்டிலலாம் வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது சொல்லுவாங்க, ரூமுகளில் ஷேரிங் ரூமில் இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் ஊர்லலாம் வந்து சுடுதண்ணி கூட வச்சது கிடையாதுங்க, விளக்கவரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. சரி இப்போ அதுக்கு என்ன செய்யுங்கிற, இங்கே சூழ்நிலை வேறையாச்சா, நீ தட்டை உன் சாப்பாடு தட்டை நீ கழுவி தான் ஆகணும், நீ ரூமை வாரத்துக்குள்ள க்ளீன் பண்ணி தான் ஆகணும், பாத்ரூமை க்ளீன் பண்ணி தான் ஆகணும், நீ செய்யலைனாலும் சரி தான். இங்கே 10 பேர் தங்கி இருக்கிற இடத்துல ஷேரிங்கில் வந்து செஞ்சு தான் ஆகணும். இப்படி புறச்சூழல் இப்படி இருக்குதா இல்லையா? அப்போ ஆண்களாகி நாம் என்ன செய்கிறோம், சரி வெளிநாட்டு வாழ்க்கை, இப்போ 10 பேரோடு தங்கி இருக்கிறோம், இப்படி தான் சூழல், ஒத்துக்கிட்டு தான் போகணும், எங்கே போனாலும் இதான் நிலைமை. அதே போன்று பெண்கள் என்ன நினைக்கணும், அம்மா வீட்டில் இருப்போம், அப்படி தான் வாழ்ந்துருப்போம், ராணியாக தான் இருப்போம், அத்தா வந்து என்னென்னமோ செஞ்சு கொடுத்துருப்பாரு தான், கண்ணு கலங்க விட்டுருக்க மாட்டார் தான், அந்த இடத்த இங்கே வந்த வீட்டில் வந்து பார்க்கலாமா, இங்கே என்ன நினச்சிட்டு வரணும், இது ஒரு கம்பெனி தான். பெண் வீடு எப்படி, மாமனார் வந்து மேனேஜரு, மேனேஜருடைய மனைவி தான் யார், மாமியார். அப்போ எப்படி இருக்கணும், சரி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது, காலைல ஃபஜருக்கு எந்திரிக்கணும், தொழுவாளியாக இருந்தால், இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 7 மணிக்காக எந்திரிக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், நல்லது கெட்டது செய்யணும், மாமியார் மருமகளை வந்து மாமனாரை கவனிக்கணும், கணவருக்கு செஞ்சு கொடுக்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்படி ரியலாக தன்னுடைய வாழ்க்கை முறைகளை சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கிறோமா, இது மனைவி வீட்டுக்கு வர்ற மருமகன் நிலைமை. சரி மாமியார் என்ன செய்கிறாங்க, என்ன நடக்குது, தான் மக வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா, அவர் வந்து தனி கொடுத்தன வந்துருச்சுன்னு சொன்னால், சாவியை கைக்கு வந்துருச்சுன்னு சொன்னால், கெட்டிக்காரி, என் மக கெட்டிக்காரி. அதே வீட்டுக்கு மருமக வந்தால் என் பையனை இழுத்துட்டு ஓட பார்க்குறா. அப்போ எங்கே பிரச்சனை, எங்கே சைக்காலஜியில் எனக்கு பிரச்சனை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிற்கு வரக்கூடிய மருமகளாக இருந்தாலும் மாமியாராக இருந்தாலும், மாமியாரும் ஒரு பெண். அப்போ என்ன நினச்சி பார்க்கணும், நம்மளும் ஒரு குடும்பத்திற்கு மருமகளாக வந்திருப்போம், நம்ம எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்போம். நம்ம காலையில் சாப்பிட விடாமல் சாவடிப்பாங்களே, குலதாட்சியாக இருப்போமே, என்ன சாப்பிட விட விட மாட்டாங்களே, அப்படிலாம் வேலையை சொன்னாங்களே, அப்படிலாம் கஷ்டப்படுத்தினாங்களே. அப்போ நம்ம என்ன செய்யணும், வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை மகளாக நினைக்கணும், அவளுக்குள்ள உதவி செய்யணும் அப்படின்னு மாமியாரும் நினைக்கிறது கிடையாது பெரும்பாலும். இது விளக்கு இருக்கலாம். அதே மாதிரி மருமகனும் சரி, இனிமேல் நமக்கு கணவன் வீடு தான் தாய் வீடு, இனிமேல் நம்ம இதுதான் நம்ம வீடு, இங்கே தான் நம்ம வாழ போகிறோம்
அப்போ நம்ம அத்தா அம்மா எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும். அப்படி இருக்கணுமா இல்லையா? அப்படி நடக்குதா? அப்படி நடக்கிறது கிடையாது. இப்போ எல்லாத்துக்கும் என்ன காரணம், மூல காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட உள்ள ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு பார்வையாகவும் அடுத்தவர்களுக்கு ஒரு பார்வையாக பார்க்குறோம். எப்படி நினச்சி பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு பார்வை இந்த பாரபட்சம் இருக்கலாமா? அப்போ நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? தன்னுடைய தவறுகளை அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா சுய பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. எல்லா விஷயத்திலும் எதை எடுத்துக்கிட்டாலும் சரிதான். எதை எடுத்துட்டாலும் பாருங்கள், மாயிஸ் பின் மாலிக்ன்ற ஒரு நபித்தோழர், அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு தவறான காரியத்தை செஞ்சிடுறாங்க, விபச்சாரம் செஞ்சிடறாங்க. அவர் நடத்தியிருந்தா வந்து என்ன செஞ்சுருக்கலாம், மறைச்சிருக்கலாம், அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்டிருக்கலாம், அல்லா மன்னிக்க கூட செஞ்சுருக்கலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க, வந்து நான் இந்த மாதிரி விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க. மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு செய்தி வீட்டுக்கு கேட்குறாங்க. ரசூல்லா திருப்பிக்கிறாங்க. திருப்பி அவர் வர்றாரு, தண்டனை நிறைவேற்றுங்கிறார். ஒரு கட்டத்தில் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. எப்படிப்பட்ட தண்டனை? சரி, சில விஷயங்களை நம்ம என்ன நினைப்போம்னா, எவ்வளவு விஷயங்களை வேணாலும் பேசிடலாம். செயல்முறைன்னு ஒன்று இருக்குல்ல, செயல்படுத்துறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒருத்தவங்களும் உபதேசம் செய்வோம், கோவப்படாதீங்க அப்படிம்போம். நாம் என்ன மனசுக்குள்ள என்ன வரும், ஐயோ நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம், நம்ம கோவப்பட்டுறக்கூடாது. அப்போ நம்ம அவன் என்ன நினைப்பான், என்னப்பா பயானெலாம் பண்ண கோவப்படக்கூடாது, நீ என்னப்போ கோவப்படுற. அப்போ அவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயம். ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் எப்படி அதை இருக்கணுங்கிறது நம்மள்ட்ட ஒரு பலம் பலவே நமக்கு தெரியும். அதே போன்று அந்த நபித்தோழர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் வந்து தவறு செஞ்சிட்டோம், இந்த தவறை நாம் வந்து மறைக்கலாம், இந்த உலகத்தில் மறைக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் மறைக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் மறைக்க முடியாது. அவன் என்ன செய்வான், மறுமையில தண்டனை கொடுப்பான். அந்த பயம் அவருக்கு என்ன செஞ்சிச்சு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வரவழைச்சது, தண்டனை கேட்டு பெற்றுக்கொண்டது. அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் கல்லாலும் செம்மட்டியால் பல இது ஹதீஸில் வருது, பல இதை எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, கற்களை வீசியெல்லாம் அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவரால் அந்த இடத்துல நிற்க முடியல. அப்போ என்னென்ன இப்போ ஓடுறாரு, கடுமையாக என்ன செய்யற, வேகம் அடி தாங்க முடியாமல் ஓடுறாரு. இப்போ மக்கள்லாம் நினைக்கிறாங்க அடி தாங்க முடியாமல் தான் ஓடுறாரு போல இருக்கு. ஈமான் எவ்வளோ உறுதியை பாருங்க, ஓடுறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் திருப்பி விரட்டிக்கிட்டே ஓடுறாங்க. அவர் மேலே மலை மேலே விரட்டிட்டு அப்படி நிற்கிறார். குனிஞ்சிலாம் நிற்கல, நல்லா இப்படி என்ன செய்கிறார், மலை மேலே நின்றுக்கிட்டு நல்லா வந்து அவர் என்ன செய்கிறார், அந்த உடம்பை காமிக்கிறார். அப்போ அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாங்க, அவர் அந்த இடத்துல இறந்து போகிறாரு. அப்போ ரசூல்லா விட்ட இந்த சகாபாக்கள்லாம் வர்றாங்க. அப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, சகாபாக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்கள் மாயிஸ் பின் மாலிக் அவர்களுக்காக என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை செய்கிறாங்க. சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, மாயிஸ் பின் மாலிக் அவர்களுடைய அந்த பாவ மன்னிப்பு கேட்டாங்களே, அதை வந்து ஒரு சமுதாயத்துக்கு பங்கு வச்சாலும் அது வந்து தகும். அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாவ மன்னிப்பை தேடிக்கிட்டாரு. என்ன தவறு செஞ்சால் கூட அது சக மனிதனுக்கிட்ட மறைக்க தான் பார்க்குறாங்க. ஒரு கடையில் வேலை செய்வார், இதை திருடிடுவார், முதலாளி பார்க்குறதுனால முடிஞ்சு போச்சு. திடீர்னு கேமரா பார்த்துடுவார், கேமராவோட ரெக்கார்டு தெரிஞ்சு போயிடும், திருப்பி எடுத்து வைக்க பண்ணல பார்க்குறோமா இல்லையா. அப்போ ஒரு சும்மா கேமராவுக்கு பயப்படணுமா, அல்லாவுக்கு பயப்பட மாட்டேங்கிறான். அப்போ தவறாக அழகான சின்ன ஈஸியாக சின்ன செய்கிறான், தவறு செய்கிறான். அதே போன்று நிறைய காரியங்களை உதாரணம் சொல்லலாம், எவ்வளோ தவறுகளை செய்கிறாங்க. சில தவறுகள் வந்து வெளியே வந்ததுக்கு பிறகு கூட என்ன செய்கிறாங்க, அதை நியாயப்படுத்தக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அது உண்மை இருக்கா, நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வர முடியுமா, நீங்கள் வந்து அது ஏ1 தொழில்நுட்பம், ஏஐ தொழில்நுட்பம், இப்போ அவ்வளோ ஃபேக்கெல்லாம் வந்துருச்சு. செய்த தவறை நீ சுட்டி காட்டி ஆதாரத்தோடு நிரூபித்தாலும் கூட என்ன சொல்கிறான் மனுஷன், அதெல்லாம் வந்து ஜோடிக்கப்பட்டது, அது வந்து மார்பிங் பண்ணியிருக்கிறாங்க, ஏஐ தொழில்நுட்பம், எதையாவது சொல்லி தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோமா இல்லையா. இப்போ உள்ள காலகட்டத்தில் விஞ்ஞானம் வளர்ந்த ஒரு காலகட்டம். ஆனால் அன்னைக்கு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தவிர வேறு எந்த சாட்சியும் கிடையாது. இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, அது வந்து தண்டனை நிறைவேற்ற சொல்கிறாங்க. அப்போ இந்த செய்தியிலேருந்துலாம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, நாம் வந்து மனுஷன் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யுது, அப்போ அல்லாஹ் வந்து படைக்கும் போது மலக்குமார்கள்ட்ட கேட்குறான், இப்படி ஒரு மனித படைப்பை படைக்க போகிறேன், உங்களுடைய என்ன ஐடியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ரத்தம் சிந்துபவர்களையும் குழப்பம் செய்கிறவங்களையும் படைக்க போகிறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் அறியாததை நான் அறிவேன், அழகாக சொல்கிறான். அப்போ மனிதனை பொறுத்த வரையிலும்
தவறு செய்யக்கூடியவனாக தான் மனுஷனை படைச்சிருக்கிறான். அதில் சிறந்தவர்கள் யார்? தன்னுடைய தவறை நியாயப்படுத்தியவர்கள் கிடையாது. அவன் சைத்தானி சிந்தனை தான் அது. தன்னுடைய தவறை நியாயப்படுத்தினான்னா அது சைத்தானி சிந்தனை. சைத்தான் இன்னைக்கு முதல்ல அவன் தான் என்ன சொன்னான்? அவன் தவறை நல்லா சுட்டி காமிக்கிறான். உன்னை அடிப்படையை மறுத்தது எது? இங்கே அதெல்லாம் கிடையாது. ஈகோ என்ன ஆச்சு? அங்கே ஆரம்பத்தில் ஈகோ பிறந்துருச்சு. மனித படைப்புடைய முதல் ஆளே இந்த விஷயம் அந்த பிரச்சனை வந்துருச்சு, ஈகோங்கிறது வந்துருச்சு. அப்போ இன்றைக்கி அந்த நிலைமை இருக்குதா இல்லையா? ஈகோ தடுக்குதா இல்லையா? அதே போல் இன்னொரு இடத்துல படுத்தி பார்த்தீங்கன்னா, அதே ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க, இதே மாதிரி விபச்சாரம் செஞ்சிடறாங்க. அவங்களும் அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க. திருப்பி அனுப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, நீங்கள் பிள்ளையை பெற்றுக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பிள்ளையை பெற்றுக்கிட்டு வர்றாங்க. திருப்பி அது பால் குடிக்கிற மறக்கிற அளவுக்கு உள்ள பருவம் வந்தாலும் வாங்க அப்படிங்கிறாங்க. திருப்பி வர்றாங்க. பொதுவாக நம்ம சில நேரத்தில் நம்மளுடைய சிந்தனைகள் ஆரம்பத்தில் வீரியமாக இருக்கும். சில விஷயங்கள் நம்ம பாவம் பண்ணி கேட்கறதா இருந்தாலும் சரி தான், எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான். சில பேர் மேலே நம்ம கடுமையாக கோவப்பட்டிருப்போம். இன்றைக்கி வந்தாலும் சும்மா விடக்கூடாது, என்ன வேலை பண்ணிவிட்டோம், என்ன காரியம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடுமையான கோபத்தில் இருப்போம், உச்சத்தில் இருப்போம். வந்தால் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி ஒன்றில் செய்யணும் பார்க்காம போட மாட்டேன். அது ஒரு நாளைக்கு இருக்கும், 2 நாளைக்கு இருக்கும், ஒரு வாரம் இருக்கும். போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது ஆரம்பத்தில் கோபமாக தான் இருந்தேன் அப்படின்ட்டு மனிதனுடைய சுபாவம் அப்படி தான். ஆனால் இந்த பெண்மணி என்ன தெரியுமா செய்கிறாங்க? ரசூல்லா எந்த அளவுக்கு காலக்கெடு கொடுக்க, எப்படியாவது அவங்க வந்து வராமல் இருந்துருவாங்க. ரசூல்லாவை பொறுத்தவரை ஒரு இலகிய மனம், அவங்கள மாதிரியான ஒரு நற்குணத்திற்கு, இலகிய குணத்திற்கு சொந்தக்காரர் யாருமே கிடையாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது இவங்க மறந்துடுவாங்க. மனிதன் அப்படி தானே படைக்கப்பட்டிருக்கிறான், பலவீனமான மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் எப்படியாவது இவங்க வந்து வராமல் இருந்துருவாங்க என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, பிள்ளையை பெற்றுட்டு வாங்குறாங்க. பிள்ளையை பெற்றுட்டு வந்தால் திருப்பி என்ன செய்கிறாங்க, திருப்பி அனுப்புகிறாங்க. 2 வருஷம் கழிச்சு வாங்குறாங்க. திருப்பி அவங்க வந்து ரசூல்லா திருப்பி அனுப்பிவிடாங்கன்னு சொல்லிட்டு கையில் ஒரு ரொட்டி துண்டை தின்கிற நிலையில் அந்த பிள்ளையை அழைச்சிட்டு அந்த பிள்ளைய வர்றாங்க. அப்போ தண்டனை நிறைவேற்றுறாங்கன்னு சொல்கிற பார்க்குறோமே. இந்த செய்தியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? அவர்கள் வந்து நினச்சா மறைச்சிட்டு என்ன செஞ்சுருக்கான், மற்றவங்க மாதிரி என்ன செஞ்சுருக்கலாம், நல்லா வேஷம் போட்டிருக்கலாம். அவங்க பயந்தது எல்லாமே யாருக்கு பயந்தாங்க? அல்லாவுக்கு பயந்தாங்க. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம செஞ்ச தவறுகளை, நம்ம பேசுகிற பேச்சுக்களை, நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் என்ன செய்கிறாங்க, அதனுடைய அல்லாஹுடைய பயம் அவர்கள் என்ன செஞ்சிச்சு, தண்டனையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய மனநிலை இருந்துச்சு. சொன்னால் நாம் இன்றைக்கி செய்யக்கூடிய தவறுகளை வந்து ஆதாரத்தோடு சொன்னால் கூட ஏஐ தொழில்நுட்பம் மார்ஃபிங் பண்ணியிருக்கிறாங்க, அது ஏன் குரல் கிடையாது. சரி, உலகத்தில் மனுஷன்கிட்ட உன்னுடைய வாதத்தை வச்சு, பேச்சு திறமையை வச்சு நீங்கள் உலகத்தில் தப்பிச்சிடலாம், மறுமையில் தப்பிக்க முடியுமா? அப்போ என்ன நினைக்கணும், செய்த தவறுகளை நியாயப்படுத்தக்கூடாதுன்னா என்ன, செய்த தவறுகளை நியாயப்படுத்துறது யாருடைய சிந்தனை? இது சைத்தானிய சிந்தனை. இன்னொன்று சொல்ல கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு தவறு மனுஷங்க தவறு செய்வோம், மனைவிக்கிட்ட நம்ம வந்து கோபமாக பேசிட்டோம், கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்ம மனைவிகிட்ட ஒரு தவறாக பேசிட்டோம், கடுமையாக நடந்துக்கிட்டோம். நீங்கள் திருப்பி வந்து மனைவிக்கிட்ட மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம், நல்ல முறையில் நடந்துக்கிறங்க. அதுமாதிரி நடந்துருப்போமா? நடந்துக்க மாட்டோம். நல்ல முறை நடந்து கூட மாட்டோம். ஏன்? நான் ஆம்பளை, பொம்பளைலாம் அடங்கி தான் இருக்கணும், அது ஆம்பளோட சுபாவம் அப்படி தான், பொம்பளைங்கன்னா அடங்கி தான் இருக்கணும். இப்படி ஒரு ஆதிக்க மனப்பான்மை ஆண்கிட்ட இருக்குதா இல்லையா? அப்போ பெண்கள்லாம் என்ன இழிச்சாவாங்களா? இப்போ அவங்களுக்கு கோவம் வரக்கூடாதா? அவங்களுக்கு கோவம் வந்தால் கூட, அவங்க கருத்து சொன்னால் கூட, கருத்து சொன்னாலும் பண்ணிட்டியோ, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியோ, நாங்கள் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, போய் உட்கார் வாரம்மா, இப்படியெல்லாம் பெண்களை இழிவாக, இதில் யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அப்படி இருக்குதா இல்லையா? உண்மையா இல்லையா? அப்படி மட்டும் மனசில் இருக்குது, வெளியில் சொல்லணும்னா கூட மனசில் இருக்குதா இல்லையா? அப்போ எப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்ம சொந்தக்காரனாக இருக்கிறோம்? அப்போ எப்படியெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கணும்? எந்த ஒரு மனிதனோ அடுத்த சமுதாயமோ தன்னிடம் உள்ளதை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்ற மாட்டாங்கிறான். அப்போ நாம் என்ன நினைக்கணும், மனுஷனை நம்ம தவறு செஞ்சுருப்போம், நம்ம தவறாக பேசியிருப்போம், சில பேரோட பேச்சு கேட்டுக்கிட்டு உண்மை நம்பியிருப்போம். உண்மை தெரிய வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஆஹா தவறாக நினச்சிட்டோமே, அவங்க பேசுனதை நம்பிட்டோமே. ஏன்னா இன்னைக்கு நம்ம எப்படி எந்த முகத்தை வச்சு பேசுகிறதால பார்க்கக்கூடாது. தவறுன்னு தெரியுது, நம்ம சில விஷயங்களை விளங்குனது தவறுன்னு தெரியுது, தப்புன்னு தெரியுது, சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட நேரடியாக போய் தவறாக விளங்கிடுச்சு, தவறாக பேசிட்டேன், முடிஞ்சு போச்சு, சாப்டர் ஓவர். இந்த உலகத்திலே நம்ம என்ன செய்யுது, மன்னிப்பு கேட்டோம், மறுமையில் வந்து மகசூல் மண்டலத்தில் வந்து நிற்க மாட்டா, அல்ல அவன் வந்து நிற்க மாட்டா, என்ன நினச்சி பாருங்க. அப்போ முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும்னா, இந்த உலகத்தில்
நாம் உண்மையிலே மனிதர்களா சைத்தானாங்கிறத நம்மளோட செயல்களில் நாம் தான் தீர்மானிக்கணும். நம்மக்கிட்ட ஈகோ இல்லை, நம்மக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தவறு செஞ்சிட்டோம், நமக்கு தெரியுது, நம்ம கோவப்பட்டுட்டோம், தவறாக விளங்கிக்கிட்டோம், தவறாக பேசிட்டோம், பின்னால் தெரிய வருது, இப்போ தவறாக பேசிட்டேங்க, தவறாக விளங்கிட்டேங்க, அப்படி பேசியிருக்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு, சாப்டர் ஒரு செகண்டில் முடிஞ்சு போச்சு. ஆனால் அப்படி நம்ம பெரும்பாலும் நடக்கிறதே கிடையாது. பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? நம்மக்கிட்ட இருக்கிற ஈகோ. நான் எப்படி போய் அவன் இத்தனை வயசு சின்னவன், அவங்ககிட்ட நான் எப்படி போய் மன்னிப்பு கேட்குறது? தங்கச்சிகிட்ட போய் நான் எப்படி மன்னிப்பு கேட்குறது? எத்தனை என்னை விட 10 வயசு இளையவ. இது எல்லாமே நீ சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஈகோ தான். இந்த மாதிரி எண்ணம் ஒரு மூமின்ட்ட இருக்கக்கூடாது. குறிப்பாக நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை மறுமையை நம்பக்கூடிய மக்களாக இருக்கிற நாம் என்ன செய்யணும்னா, நம்முடைய எண்ணங்களை அழகாக்கிக்கணும். வெளித்தோற்றத்தை எப்படி அழகாக்கிக்கிறோமோ நம்மளுடைய உள்ளங்களையும் அழகாக்கிக்கணும். அதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். நம்ம ஒரு விஷயத்தில் தவறு செஞ்சிட்டோம்னா அது திருப்பி மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், அது உறுதியானதில் உள்ளதுங்கிறான். உறுதியான எண்ணம் உள்ளவர்களை தவிர வேறு யாரும் முடியாது. இப்போ இங்கிலீஷ்காரன் எங்கேயாவது போனான்னு வச்சுக்கலாம், அவன் சாதனாக போயிட்டு தான் இருப்பான், லைட்டாக எங்கேயா டச் ஆகிடும், சாரிம்மா. இது நம்மக்கிட்ட உள்ள முஸ்லீம்கள்கிட்ட உள்ள அவர் அழகிய உயரிய பண்பு நம்மக்கிட்ட அரிதாகி வருகிறது. அதுமாரி தெரிஞ்ச மக்களை பார்த்தா தான் சலாம் சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, நீங்கள் தெரிந்த மக்களும் தெரியாத மக்களுக்கு சலாம் சொல்லுங்கள். சலாம் என்னத்தை உருவாக்குமா? ஒரு அன்பை, நட்பை உருவாக்கும். அப்போ இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரியுது. தெரிந்திருந்தாலும் கூட, எல்லா விஷயங்களும் புரிந்திருந்தாலும் கூட நாம் என்ன செய்கிறோம்னா, தெரிஞ்ச மக்கள் வந்தால் மட்டும் சலாம் சொல்கிறது. வெளிநாடுகளில், அரபு நாடுகளில் வேலை செஞ்ச மக்கள்னு இப்போ நிறைய பேருக்கு தெரியும். அங்கே அரபுக்காரனை பார்த்தீங்கன்னா அவன் தெரிஞ்சவன், தெரியாதவன், யகூதி, நசாரா, இந்து, வெளிநாட்டுக்காரன், உள்நாட்டுக்காரன், கருப்பு, சிவப்பு அதெல்லாம் பார்க்க மாட்டான். உள்ளே நுழைஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தான் உள்ளே நுழையுவான். நம்மளுடைய பண்பு எப்படி இருக்குது? நம்ம பார்ப்போம், நமக்கு தெரிஞ்சவனா அஸ்ஸலாமு அலைக்கும், அங்கே 4 பேர் நிற்பாங்க, ஒருத்தருக்கு மட்டும் கை கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு போவோம். இந்த பண்புலாம் தவறான பண்புகள். நம்முடைய பண்புகள் எப்படி இருக்கணும்? யாரை பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு நம்ம என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும், எல்லாருக்கும் கை கொடுக்கணும். இந்த பண்புகளெல்லாம் நல்ல பண்புகள். இந்த நல்ல பண்புகளை நாம் என்ன செய்யணும்? நம்ம வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா நம்மை பற்றிய பிற மக்களிடத்தில் ஒரு நல்ல எண்ணம் உருவாகும். அல்லாஹ் அப்படி உள்ளத்தில் போடுவான். அப்போ நாமளும் என்ன துவா செய்யணும்? நாம் பிற மூமின்களுடைய உள்ளத்தில் நம்மளை பற்றிய நல்ல எண்ணத்தையும் அவர்கள் என்னை பற்றி நல்ல எண்ணத்தையும் எனக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட அதிகமாக துவா செய்யும். இப்போ முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்யுங்க? ஈகோ விட்டுவிட்டு நம்ம குடும்பத்தில் யார் இருந்தாலும் சரி தான், நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்தாலும் சரி தான், ஜமாத்தில் இருந்தாலும் சரி, எதுலையா இருந்தாலும் சரி தான், அழகான முறையில் தவறு செஞ்சிட்டோம், தவறுன்னு தெரிய வருது, போய் ஈஸியாக நீங்கள் சாரின்னு கூட சொல்ல வேண்டிய அஸ்ஸலாமு கை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அப்போ அதை சின்ன செயலை கூட நம்ம செய்கிறது தயாராக இல்லை. அப்போ நம்ம என்ன மறுமையை நம்புகிறோம்? நம்ம என்ன அல்லாஹ்வை நம்புகிறோம்? அப்போ முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க? நல்ல மக்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக, நல்ல மனநிலை, அழகான மனநிலை கொண்டவர்களாக, எல்லா இடத்துலையும் எல்லா மக்கத்திலும் சிரித்த முகத்தோடு நல்ல பண்போடு நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தோம்னு சொன்னோம்னா அதன் மூலமாக நிறைய பேர் வருவாங்க, இந்த கொள்கை நோக்கி வருவாங்க. அது பெரிய அது ஒரு தாவாங்க. நம்ம அந்த மக்கள் பார்ப்பாங்க, அவர் கடுகெடுக்க மாட்டார், சிரித்த முகத்தோடு இருப்பார். அப்போ நம்ம சொல்லக்கூடிய செய்தியை கேட்பான். நம்மகிட்ட என்னத்தை ஹக் இருந்தாலும், உண்மை இருந்தாலும், நம்மக்கிட்ட இப்படி கடுகெடுத்த தன்மையும் ஒரு முகத்தில் சிரிப்பு இல்லாமல் இருந்துச்சுக்கிறீங்களேன், அவன் என்னப்பா எப்போ பார்த்தாலும் மூஞ்சி உருன்னு வச்சுருக்கான், இது யதார்த்தம் தானே. அப்போ இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம மனைவிகிட்ட, நம்ம அக்கா தங்கச்சிக்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, பழகிறவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செய்யணுங்க? நம்மள்ட்ட ஈகோ இருந்தாலும் அது ஒழிச்சிடணும், தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம என்றைக்கு இருந்தாலும் இறந்து போயிடுவோம். நம்ம வாழ்க்கை நிலையானது கிடையாது. நம்ம இருக்கும்போது இறக்கும் போது இப்போ என்ன செய்வோம்? இப்போ நம்ம நல்லபடியாக வாழ்ந்ததுன்னு வச்சுக்கிறீங்களேன், மக்களோட ரொம்ப இணக்கமாக, அழகான பண்புள்ள மக்களாக, சிரித்த முகத்தோட, எது கேட்டாலும் முடிந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடாது, அப்படி வாழ்ந்து மரணிச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், நீங்கள் எப்படி சொல்லலாம் வேண்டாம், அவன் மனசில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். நல்ல மனுஷன், எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், உதவி கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டார், அவன் நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்படி ஒரு நல்ல மனுஷர் போயிட்டார, துவாங்க. இது என்ன வேணும்? வேறு என்னங்க? நம்ம என்னத்தை சாய்ச்சிட்டு இறக்க போகிறோம்? நம்ம கட்டுற வீடு வரப்போதா? நம்ம சேர்க்குற சொத்து வரப்போதா? எதுவும் கிடையாது. நமக்கு பின்னாடி வரப்போகிறது யார்? மக்களுடைய அந்த துவா. அது வேணும்னு சொன்னோம்னா நம்முடைய எண்ணங்களை, செயல்களை முடிந்தவரை அழகாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அது மறுமையில் நமக்கு கபூரில் பயனளிக்கும் என்பதை விளங்கி முடிந்த அளவுக்கு நல்ல மனிதர்களாக, சாலிகான மனிதர்களாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்துடுவான் சொல்லி என்னுடைய முதல் உரையினை நிறைவு செய்கின்றேன். வாகிதாமன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.